இந்தியா வந்து இனிமேல் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்காது அப்படின்ட்டு அந்த ட்ரேட் டீல்னு அவர் அனௌன்ஸ் பண்ணார் தெரியுமா, அன்னைக்கு சொன்னார் இனிமேல் அவங்க வாங்க மாட்டாங்க சொல்லி எத்தனை நாள் ஆகுது. போன மாசம் நம்ம லார்ஜஸ்ட் சப்ளையர் ரஷ்யா, அவங்க வந்து சாங்ஷன்ஸ் நாங்கள் வாங்கக்கூடாதுன்னாங்க. நீங்க சொல்றது வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் வாங்கிக்கணும் தான் இருப்போம். 22லேருந்து நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம். 22க்கு முன்னாடியும் வாங்கியிருந்தோம். அப்போ வந்து ரஷ்யாவுடைய ஆயில் சப்ளைன்றது ஹார்ட்லி 3% நம்மளுடைய டோட்டல் இம்போர்ட். அவருக்கு நீங்கள் இந்த நியூஸ் எல்லாம் எடுத்துன்னு போய் காமிங்க, எது உண்மை எது பொய் அப்படின்றது. அஃப்கோர்ஸ் அவருக்கு இதெல்லாம் எங்கே தெரிய போகுது. பக்கத்தில் அண்ணன் ஜெயராம் ரமேஷ் உட்காந்து ஏதாவது எடுத்து கொடுப்பாரு, அதை அப்படியே சொல்லிட்டு இருப்பார் அவர். சும்மா இவங்களுக்கெல்லாம் வந்து எரிச்சல் ஏதாவது சொல்லி இவங்க வந்து மோடி அசிங்கப்படுத்துறதா நினைச்சிட்டு இந்தியாவை வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியா அசிங்கப்பட்டதுன்னு சொன்னா ஒரு இந்தியனா உனக்கு வந்து அப்படியே எரியும். இவங்க 500 மிசைல் விட்டுக்கிறாங்கன்னு சொன்னால் நார்மலாக தாட்ல வந்து எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருந்தாலும் ஒரு இன்கமிங் ப்ரொஜெக்டைலுக்கு வந்து 2 அனுப்புவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வரைக்கும் அவங்க தயாரித்து வச்சிருந்ததில் 30% ஆஃப் இன்டர்செப்டர்ஸ் வந்து காலி ஆயிடுச்சுன்றாங்க. ஏன் வந்து ரஷ்யா அமைதியாக இருக்கிறது ஒன்று, இங்கே சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்தியா ஏன் அமைதியாக இருக்கின்றது அப்படின்னு. இந்த வெனிசுவேலா, கியூபா அண்ட் ஈரான், கியூபா பின்னாடி வரப்போகுது, இதெல்லாம் ஈரானுக்கோ வெனிசுவேலாவுக்கோ எதிரான யுத்தம் கிடையாது விக்ரம். சீனாவுக்கு எதிரான யுத்தம். சீனாவுக்கு பெரிய ஒரு செக். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் சக்கரவர்த்தி, நம்ம ரஷ்யன் ஏஜென்ட் நாட்7 அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். பரவாயில்ல, கரெக்டா நாட்7 சொல்லிட்டேன். விட்டுருவோமா சார்? சரி, இப்போ திடீர்னு இப்போ ட்ரம்ப் அவர்கள் சரிங்களா, சரி வேணா ரஷ்யாட்ட ஆயில் வாங்கிங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார். எதனால விக்ரம்? அடுத்த 30 நாளைக்கு நீங்க எங்க டியூட்டி முடிஞ்ச உடனே உங்க வீட்டுக்கு போயிடலாம், நான் பர்மிஷன் கொடுக்குறேன். என்ன சரிகிறேன் இல்லையா? நான் பர்மிஷன் கொடுக்குறேங்க. இப்போ இதை பார்க்கும்போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஓஹோ அப்போ வந்து இவர் பர்மிஷன் கொடுத்தாதான் விக்ரம் வீட்டுக்கு போகணும் போல இருக்குது. ஆமா சார், இப்படின்னு கூட சில பேர் யோசிப்பாங்க. அந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது நிறைய பேர் அப்பதான் சார் போட்டிருக்காங்க. அதாவது ட்ரம்ப் அவர்கள் இப்படி போடுற மாதிரியும் மோடி அவர்கள் வாங்கிக்கிற மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, எப்போ பர்மிஷன் கொடுத்தாங்க? 2 நாளைக்கு முன்னாடி. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கவே இல்லையா? பிப்ரவரி மாதம் ரஷ்யா தான் நமக்கு வந்து ஹையஸ்ட் ஆயில் சப்ளையர். 20% அவங்க தான் சப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்தது சவுதி அரேபியா. இது வந்து பத்திரிகைகளில் வந்த செய்தி. இதுக்குன்னு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அதுக்குன்னு அமைப்புகள் இருக்கின்றன, அதுலேருந்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் ஏராளமான இதில் வந்திருக்கு. நீங்கள் ஒன்றும் இன்னைக்கு கூகுளில் விட்டுருங்க, இப்போ தான் ஏஐ நிறைய வந்துருச்சுல, அதில் போட்டு பிப்ரவரி மாதம் இந்தியாவுக்கு லார்ஜஸ்ட் ஆயில் சப்ளையர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் சொல்லி வச்சா மாதிரி ரஷ்யா அப்படின்னு சொல்லும். அப்போ அதுக்கு யார் வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க? நம்ம பாட்டுக்கு வாங்கி தானே இருக்கிறோம். நம்ம வாங்குறது என்றைக்கும் நிற்கலை, அது பாட்டுக்கு நடந்து நிற்குது. இப்போ நாளைக்கே ட்ரம்ப்புடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் சொல்வார், சரி அடுத்த 30 நாளைக்கு தமிழகத்தில் வந்து சூரியன் உதிப்பதற்கு எந்த தடையும் இல்லை சொல்லலாம். நான் வந்து 5வது படிக்கும்போது ஒரு இங்கிலீஷில் ஒரு லெசன் ஒன்று வந்தது, கிங் அந்த கோர்ட்டியர்ஸ் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா அரசவையில் இருக்கின்ற அந்த அரசவை புலவர்கள்னு சொல்ல முடியாது அமைச்சர்கள், அவங்களாம் என்ன பண்ணுவாங்களாம், ஆஹா நம்ம மகாராஜா சக்கரவர்த்தி இவர் சொல்லி தான் சூரியனே உதிக்குது அப்படின்னு வானா ஒருத்தன். உன்னை இன்னொருத்தர் வந்து இவர் சொல்லி தான் சந்திரனே வருது அப்படின்னு வானா. உடனே ஒருத்தன் சொன்னானா, இல்லை ஒரு தடவை மகாராஜாவுக்கும் சந்திரனுக்கு ஏதோ சண்டை வந்துச்சு, அதனால நீ 10 நாள் காணாமல் போயிருன்னாரு அப்படின்னாராம். ராஜா ஒன்றும் பண்ணலையாம். அடுத்த நாள் வந்து கடற்கரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நாற்காலியை போடு அப்படின்னாராம். போட்ட உடனே அந்த அலை வர இடத்துல இருந்துக்கினே, நான் சக்கரவர்த்தி சொல்கிறேன் அலையே நில் அப்படின்னாராம். அது பாட்டுக்கு வந்து அடிச்சு போயிடுச்சான். எனக்கு இப்படியோ என்னையா அதே எவ்வளோலாம் சொன்னீங்க அப்படின்னு பண்ணாராம். அந்த மாதிரி அங்கே ஒரு குரூப் இருக்குதுங்க, டங்கு டக்கரை அப்படின்னு தட்டிங்கன்னு. அதனால அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. 2வது அங்கே வந்து நிறைய பேர் கழுவி ஊத்துறாங்க. ஐயோ என்னையா என்னவோ பெருசாக வந்து அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிற, யாருமே அவங்கள மதிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இந்தியாவோட இருந்த ரிலேஷன்ஸை வந்து கலாச்சி விட்டீங்க. இப்போ வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு தனி இதில் இப்போ ஃபின்லாண்ட்லேருந்து வந்தார், அவங்களாம் என்ன சொல்லிட்டு போகிறாங்க, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. நாமெல்லாம் பணக்கார நாடுகள்னு சொல்லிக்கிறோம், யூரோப்பியன் யூனியன்னு சொல்லிக்கிறோம், இதில் இன்னும் சில பேர் நாட்டோ மெம்பர்ஸ்லாமும் இருப்பாங்க.
பிரான்ஸு, பிரிட்டன், ஜெர்மனி. ஆனால் அவங்களாலலாம் இண்டிபெண்ட்டாக ஒரு ஃபாரின் பாலிசி டிசிஷன் எடுக்க முடியல. இங்க வளர்ந்து வருகின்ற நாடு, தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம், உலகத்திலேயே பாப்புலேஷன் அதிகமாகிற கண்ட்ரின்னு சொல்றோம், பர் கேபிட்டா இன்கம்ல ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு சொல்றோம். ஆனா அவங்க என்னடானா தைரியமா ஆமா நான் இப்படித்தான் அப்படின்னு நிக்கிறாங்க. நம்மால முடியலையே அப்படின்னு அவங்க எல்லாம் வந்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. சில பேர் பொறாமப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால இவர் இப்படிதான் சொல்லுவாரு. சரி, நான் இதுக்கு மட்டும் எனக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுங்க விக்ரம். இந்தியா வந்து இனிமேல் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்காது அப்படின்ட்டு அந்த ட்ரேட் டீல்னு அவர் அனௌன்ஸ் பண்ணார் தெரியுமா? அன்னைக்கு சொன்னார் இனிமே அவங்க வாங்க மாட்டாங்க. சொல்லி எத்தனை நாள் ஆகுது? போன மாசம் நம்ம லார்ஜஸ்ட் சப்ளையர் ரஷ்யா. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்போ அதுல இருந்தே அந்த ஆள் வளர்றான்னு தெரியுது இல்ல. ஃபேக்ட் இங்க இருக்குது, உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. நான் வந்து யார் லார்ஜஸ்ட் ஆயில் சப்ளையர் அப்படின்றத நீங்க வந்து ஏஐ கூட கூட தடவ வேணாம். பேப்பர்ல வந்த செய்திகள், நம்ம இந்தியாவில் பல நியூஸ் பேப்பர்ல வந்த செய்திகள் இது உங்க கண்ணுல படவே இல்லையா? என்ன நியூஸ் பேப்பர் அப்படின்றத வந்து டீ கடையில பஜ்ஜி மடிக்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்களான்னு அந்த எண்ணெய் உரியறதுக்கு, மற்றபடி எதுவுமே படிக்க மாட்டீங்களா? இல்ல அந்த இடத்துல மட்டும் உங்க கண்கள் குருடாகி விட்டதா? எவனோ ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் வந்து அது நிஜமாகவே இருக்கட்டும் விக்ரம். இப்போ இந்த கிரே எக்ஸ்எம்பி அப்படின்னு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், இதை கொடுக்கணும், நம்ம வாங்கணும், அவங்க கொடுக்கணுன்றதுக்காக எவ்வளவு மல்லு கட்டணும் தெரியுமா? அமெரிக்காவில் என்ன பண்ணிட்டாங்க, இது டியூவல் யூஸ் டெக்னாலஜி, நீங்கள் வந்து இதை அணுகுண்டு அது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, தரமாட்டோம் அப்படின்னு ரொம்ப நாள் கடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் போடா நீ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாமளே இந்த பரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரலல் கம்ப்யூட்டிங் அப்படின்னு இன்னைக்கு யாராவது அமெரிக்கா கிட்ட போயிட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் கொடுங்கன்னு கேட்டு நிற்கிறோமா? எங்கேயாவது நீங்கள் செய்தி பார்க்குறீங்களா? நம்ம அது போகிறதே கிடையாது. அதே மாதிரி சூப்பர் 301 ஒரு செக்ஷன் இருக்குது. இப்போ இந்த சாங்ஷன்ஸ்லாம் தப்புன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி எஸ்பெஷலி ரேகன் காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா என்ன மாதிரி பண்ணுறீங்க, சூப்பர் 301 அப்படின்ன உடனே நம்ம இல்லைங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறேங்க இப்படி போயிட்டு இருந்தோம் நம்ம காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாதுல்ல. நீ எவ்வளவு வேணா போடு, தடை அதை உடை, அடங்க மறு அத்துமீறுன்னு நம்ம வந்துட்டோம் இன்னைக்கு இந்தியா உலக அளவில். அவங்க வந்து சாங்ஷன்ஸ் நாங்கள் வாங்கக்கூடாதுன்னாங்க. நீ என்ன சொல்றது வாங்கக்கூடாதுன்னு? நாங்கள் வாங்கிக்கணும் தான் இருப்போம். 22லேருந்து நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம். 22க்கு முன்னாடியும் வாங்கியிருந்தோம். அப்போ வந்து ரஷ்யாவுடைய ஆயில் சப்ளைன்றது ஹார்ட்லி 3% நம்மளுடைய டோட்டல் இம்போர்ட்டில். அதுக்கப்புறம் 30%, 20% அப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் மந்த் மறுபடியும் 20%. இதுக்கெல்லாம் யார் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு இந்த சொல்றாங்கல்ல, இந்த மாதிரிலாம் வந்து பணிந்து விட்டது காம்ப்ரமைஸ்டு பிஎம்னு சொல்லிட்டு தெரிகிறார் தெரியுமா ஒருத்தர்? அதான் எங்க அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் அவர்கள். அவருக்கு நீங்க இந்த நியூஸ் எல்லாம் எடுத்துன்னு போய் காமிங்க, எது உண்மை எது பொய் அப்படின்றது. அஃப்கோர்ஸ் அவருக்கு இதெல்லாம் எங்கே தெரிய போகுது? பக்கத்தில் அண்ணன் ஜெயராம் ரமேஷ் உட்காந்து ஏதாவது எடுத்து கொடுப்பாரு, அதை அப்படியே சொல்லிட்டு இருப்பாரு. அவர் வந்து கரெக்டு. அவர் எவ்வளோ பிஸியாக இருக்கவர், யோசிக்கிறதுக்கெலாம் அவருக்கு நேரம் கிடைக்குமா? யோசிக்கிறதுக்கு அவருக்கு திறமை இருக்கான்லாம் கேட்காதீங்க, நேரம் இல்லை. அதுதான் அங்கே போகிறாரு, குஸ்தி போடுறாரு, களரி பயிட்டில் கலந்துக்கிறாரு, தண்டால் எடுக்கிறாரு, நீச்சல் அடிக்கிறாரு, இவ்வளோலாம் பண்ணிருக்கிறாரு. வெங்காயம் அது என்னது குக்கிங் வில்லேஜ் குக்கிங் சேனல். ஐயா நாங்க ஏதோ யூடியூப்ல போடுவோம் நடத்தினோம், தயவு செஞ்சு எங்களுக்கு போட்டியா நீங்களும் ஒரு சேனல்ல இந்த மாதிரி குக்கிங்லாம் ஆரம்பிச்சிடாதீங்க. அவர்கிட்ட எல்லாம் போய் சொல்லுங்க. உண்மைன்றது வேற விக்ரம். சும்மா இவங்களுக்கெல்லாம் வந்து எரிச்சல் ஏதாவது சொல்லி இவங்க வந்து மோடி அசிங்கப்படுத்துறதா நினைச்சிட்டு இந்தியாவை வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியா அசிங்கப்பட்டதுன்னு சொன்னா ஒரு இந்தியனா உனக்கு வந்து அப்படியே எரியணும். ஒரு ஆர்குமெண்ட்காக நான் கேட்குறேன், நிஜமாகவே அமெரிக்கா கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நம்ம இது மாதிரி பண்ணணுன்ற நிலைமையில இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், நீ யாரா எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறது அப்படின்னு நம்ம திருப்பி கேட்டிருக்கணும். அது உண்மையும் இல்லை, ஆனால் அதை ஏற்றுக்கணும். ஐயோ பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்றான்னா, அப்போ உனக்கு வந்து மோடி மீது மட்டும் இல்லை, இந்தியர்கள் மீதே உனக்கு வெறுப்பு இருக்குது. கேட்டாலும் ஆன்டி இண்டியன்னு பெருமையாக சொல்லிப்பாங்க. அப்படிப்பட்ட சீசன் இது. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா வாரில் வந்து பார்த்தோன்னா இப்போ ஈரானுடைய மிசைல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு சார். அட்டாக் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. என்ன பிரச்சனை அவங்களுக்கு? அதாவதுங்க, ஈரான் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணதெல்லாம் வந்து பழைய ஸ்டாக்கு, இந்த ஆடி தள்ளுபடி ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி புதுசெல்லாம் இனிமேல் தான் வரும் அப்படின்னு இருக்காங்க. பட் அவங்க வந்து ஒரு மாதிரி டீசென்ட்ரலைஸ்டு பிளான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். பாருங்க, டாப்ல அவங்க போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொன்னா அங்கங்க இருக்கிற லோக்கல் கமாண்டர்ஸ் இதுதான் வந்து பிளான், அதுபடி நீங்க நடந்துக்கங்க
அப்படின்னு ஏற்கனவே இது பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அண்டர் கிரவுண்டில் நிறைய மிசைல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதை தேடி தேடி இப்போ குண்டு போட்டுனுக்கிறாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும். சரி, ஈராக்கில் இந்த மாதிரி நடந்தது. அவங்களும் இந்த மாதிரி ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளான் அப்படின்னு ஒரு மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னும் போது இதுதான் கிளைமேக்ஸா இல்லை இன்னும் நம்ம வெயிட் பண்ணணுமா, எது வந்து அந்த த்ரெஷோல்டு அப்படின்றதுல குழப்பம் வந்தது. பட் ஈராக் நினைச்சா மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்தும் லோக்கலாக தாக்குதல் நடத்தாமல் அப்படியே டிசிபேட் ஆகி போயிடுச்சு. இப்போ இங்க வந்து அந்த த்ரெஷோல்டு என்ன அப்படின்றது இவங்களுக்கு தெரியலையா, இல்லை நிஜமாவே இவங்க எதிர்பார்க்குற த்ரெஷோல்டு வரலையா, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு. இந்த அண்டர் கிரவுண்டு மிசைல் ஸ்டோரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லான்ச்சர்ஸோட தான் அவங்க வச்சிருப்பாங்க. லான்ச்சர் இல்லாமல் இதை மட்டும் வச்சுன்னு என்ன பண்ணுறது. ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கணும், ஈரானுடைய தாக்குதல் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குன்றதை பார்க்குறோம். அந்த தார்டு ரேடார் சிஸ்டம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் அடித்து தூக்கியிருக்காங்க. 2-3 இடத்துல காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆயில் ரிஃபைனரி சவுதி மட்டும் இல்லை, பஹ்ரைன்லேயும் போட்டு தள்ளியிருக்காங்க. இப்போ வந்து ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸில் வந்து டேங்கர்ஸ் 2 டேங்கர்ஸை போட்டு தள்ளிட்டதா சொல்கிறாங்க. மிசைல் அப்படின்றது மட்டும் இல்லைங்க, இவங்க வந்து என்னது அன்மேன்டு சர்ஃபேஸ் வெசல் அப்படின்னு. அது என்ன சர்ஃபேஸ் வெசல் அப்படின்னு சொன்னால் அது தண்ணியில் போகிறது, அந்த நேவல் வெர்ஷன் ஆஃப் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்க அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே டேங்கர்ஸோட வாங்க. முதல்ல டேங்கர் சைஸ் காட்டினாங்க, இப்போ பின்வாங்கிட்டாங்க தெரியுங்களா அமெரிக்கா. ரொம்ப டேஞ்சரஸ் அது, இவங்களுக்கு புரியல. அதைத்தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தமத்தூண்டு ஏரியாப்பா அது. 21 மைல் அப்படின்னாலும் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அது தமத்தூண்டு. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 150-160 கப்பல் போகுது அப்படின்னும் போது நீங்கள் எப்படி நீங்கள் எஸ்கார்ட் இது பண்ணுவீங்க? சிட்டிங் டக்கு ஆர் மூவிங் டக்கு அப்படி தான் சொல்லணும். 1-2 அடித்து அதை எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயமே இன்சூரன்ஸ், அது ஏறிடும். இது வந்து அமெரிக்காவில் என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு பிளான் கொண்டு வந்து 20 பில்லியன் நாங்கள் அசிஸ்ட் பண்ணுறோம் அந்த இன்சூரன்ஸ் இதுக்கு அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா 20 பில்லியன் பத்தாது, 360 பில்லியன் வேணுன்றாங்க. எங்கே போகிறது இந்த காசுக்கு? ஏற்கனவே இந்த வாரே வந்து கண்ணாபினான்னு செலவாயினுக்குதுங்க. ஏன்னா அவன் வந்து அந்த சீப் ட்ரோன்ஸ் அடிக்கிறான், இவங்க வந்து காஸ்ட்லி இது பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா, லூகாஸ், லோ காஸ்ட் அன்க்ரூடு காம்பேட் அட்டாக் சிஸ்டம். சார் காம்பேட்னா என்ன, அட்டாக்னா என்னலாம் கேட்காதீங்க. ஏன்னா அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேர் வைக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஹாபி. நினச்சி புதுசாக கொண்டு வருவாங்க. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய அந்த ஷஹீத் ட்ரோன் இருக்கு இல்லையா, அதை ஒன்று ஃபுல்லாக கேப்சர் பண்ணி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி, வழக்கமாக சைனா பண்ணுவாங்க, அந்த மாதிரி இவங்க பண்ணி அந்த மாதிரியே தயாரித்து அது வந்து அரௌண்டு $35,000 வருதான். இது போய் அட்டாக் பண்ணும் அப்படின்னு. பட்டு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு தெரியல. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஜுகாட் பண்ணிக்கிறாங்க நம்மள மாதிரியே. இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன் இருக்கு இல்லையா, அதை வந்து இவங்க ரேடாரோட ஏதோ அட்டாச் பண்ணி அதை வச்சு பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது க்ளோஸ் ரேஞ்சில் வரும்போது மோஸ்ட்லி நீங்கள் முக்கியமான இன்ஸ்டலேஷன்ஸை வந்து காட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் போது அங்கே இந்த மாதிரி ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணி அது மூலமாக இந்த ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ணுறது அப்படின்னு. இது நம்ம கற்றுக் கொடுத்த இது. அதுக்கப்புறம் உக்ரைன் கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் ரஷ்யாவோடைய இந்த ஷஹீதோட வெர்ஷன் தானே அந்த கெரான் அப்படின்றது, அதை வந்து நீங்கள் எப்படி எஃபெக்டிவாக இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே அவர் உடனே கண்டிஷன்லாம் போடுறாரு. ட்ரம்ப் கிட்ட போய் கண்டிஷன் போட்டால் அதெல்லாம் வேலையாகுமா, அவர் நெருக்குன்னு ஒரு கூட்டுவார். இப்போ இவங்களே இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த லூகாஸ் அப்படின்றது வந்து ரொம்ப நாளாக பிளானில் இருந்திருக்கு போல இருக்கு. டகால்னு இன்னைக்கு பண்ணது கிடையாது. என்ன ஒன்றுனா அந்த தாட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சிஸ்டம் வந்து மொத்தம் 6 பேட்டரி இருக்கும் விக்ரம். ஒவ்வொன்றுத்துலேயும் 8 டியூப் இருக்கும், 8 மிசைல், மொத்தம் 48. அவங்களுடைய ஒரு வருஷத்து ப்ரொடக்ஷனே வந்து அரௌண்டு 100 சம்திங் அவ்வளோதான். இவங்க 500 மிசைல் விட்டுக்கிறாங்கன்னு சொன்னால், நார்மலாக தாடில் வந்து எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருந்தாலும் ஒரு இன்கமிங் ப்ரொஜெக்டைலுக்கு வந்து 2 அனுப்புவாங்க. 1 மிஸ் ஆனாலும் இன்னொன்று இது பண்ணட்டும் அப்படின்றதுக்காக. ஸோ கிட்டத்தட்ட இது வரைக்கும் அவங்க தயாரித்து வச்சிருந்ததில் 30% ஆஃப் இன்டர்செப்டர்ஸ் வந்து காலி ஆயிடுச்சுன்றாங்க. ஒரு வருஷத்துக்கே வந்து அவங்களால அதை ப்ரொடக்ஷன் மீட் அவுட் பண்ண முடியாது. நாளைக்கு வந்து பெருசாக யுத்தம் வந்ததுன்னா என்னடா பண்ணுவீங்கன்னு சீனா இதெல்லாம் வாட்ச் பண்ணின்னுக்கிறாங்க. இப்போ வந்து அந்த மிகப்பெரிய அந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதில் இருக்க கம்பெனிகள் மெக்டொனால்ட், டக்ளஸ், ரேத்தியான், நார்த்ராப் கிராமன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு
ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்து இது பண்ணுங்க. ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றது வந்து மியூனிஷன்ஸ், குண்டு, இதை ஒன்னா வந்து அவங்களால பண்ண முடியுமே தவிர, மற்றபடி இந்த இன்டர்செப்டர் மிசைல்ஸ் இருக்கு பாரு, இதெல்லாம் வந்து ஓவர் நைட்ல நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு பெரிய அளவில் ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொன்னா, நாளைக்கு ஈரான் வந்து அந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் எல்லாம், அந்த ஃபத்தா 2 அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒருவேளை அவங்க லான்ச் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா எங்க போவீங்க? ஒன்று இந்த பக்கம் மிசைல் குறைஞ்சு போச்சுன்றது, இன்னொரு பக்கம் 2-3 இடத்துல அந்த ரேடார் சென்டரை தூக்கிட்டாங்க ஈரான். இது சிஎன்என்லேயே வந்திருக்கு, ரேடார் இமேஜஸ்லாம் வச்சுட்டு, இது சேட்டலைட் இமேஜஸ்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ஹைப்பர்சானிக், நார்மலாகவே ஹைப்பர்சானிக்கு இன்டர்செப்ட் பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். இது வேற இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ ஈரானுடைய அந்த மிசைல் ஸ்ட்ரைக் குறைஞ்சதுக்கு ஒரு காரணம் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். அதனால ஆடு குனியுது அப்படின்னா உனக்கு வணக்கம் சொல்றதுக்கு அப்படின்னு நினைக்காது, அடுத்தது அப்படியே உன்னை முட்டி தூக்குன்றதுக்கு தயாராக இருக்கணும். அது ட்ரம்ப்பு அவர்கிட்ட யாராவது போய் சொல்லணும், யாராவது போயிட்டு இதை சொன்னால் உடனே அவனை பதவியிலேருந்து தூக்கிடுவார். அது வேற ஒரு சிக்கல் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இன்னும் ஒரு 2-3 டேஸ், மேக்ஸிமம் 1 வீக் அதெல்லாம் முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறேன். என்ன ஒன்று அதுக்கப்புறம் அங்கே அன்ஸ்டேபிளாக போயிடுச்சின்னு சொன்னால் ஏராளமான, ஒரு பக்கம் அசீரிஸ், அஜர்பைஜானோட அஃபிலியேட்டட், ஒரு பக்கம் குர்து, ஒரு பக்கம் பலூச்சிஸ், அவங்களையும் இருக்காங்க. இப்போ அந்த பாகிஸ்தானில் பலூச்சிஸ்தான் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பலூச்சிஸ்னு ஈரான்லேயும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குழுக்கள் அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துல ஆதிக்கம் இது பண்ணிக்கின்னு நாங்கள் தான் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு செதஞ்சு போச்சு அப்படின்னா ஏராளமான சிக்கலை உண்டாக்கும். இதுதான் அங்கே இருக்கவங்களும் பயப்படுறாங்க. மிடில் ஈஸ்டில் இருக்க கண்ட்ரிஸும் பாருங்க, ஏதோ இருந்தாலும் அது ஸ்டேபிளாக ஒரே கவர்மெண்ட்டாக இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒத்தனோட ஒத்தன் சண்டை போட்டு, இப்போ 4-5 குரூப் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணுவானுங்க? சர்வைவலுக்காக வேண்டி இவன் ஒரு கண்ட்ரியோட ஒரு இது வச்சுப்பான், இவன் ஒருத்தனோட வச்சுப்பான், இவனுக்கு 2 பேருக்குள்ள சண்டை மூட்டின்னு குளிர் காயறதுக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு சில ஃபோர்ஸஸ் வரும். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்து அவங்க எங்கே சண்டை போடுறதோ இல்லாமல் அங்கே 2 கூண்டை போடுன்னுவானுங்க. இவ்வளோ சிக்கல் இருக்குது. இதுக்கு தான் பயப்படுறாங்க. அது ஒட்டு மொத்தமாக இதெல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியுமா? பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். விடுங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாரு, கலகம் பிறந்தால்தான் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குழப்பத்துலேருந்து தெளிவு வரும், கவலைப்படாதீங்க. ஓகே சார். சார், ஒரு பக்கம் இப்போ நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் வெனின்சுலாவோட மதுரோவை தூக்கிட்டாங்க, அடுத்து இப்போ ஈரானில் வந்து அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க, அடுத்து கியூபாலையும் கை வைக்கிற மாதிரி, அமெரிக்கா கியூபா மேலேயும் கை வைக்கிற மாதிரிலாம் வந்து பேச்சுக்கள் அடிப்படுது. இது எல்லாத்தையுமே ஏன் சார் ரஷ்யா அமைதியான வேடிக்கை மட்டும் பார்க்குறது? எந்த ஒரு ரியாக்ஷன் எதுவுமே வர மாட்டேங்குதே உங்கள் சைட்ல இருந்து? நெப்போலியன் சொன்னதா ஒன்று சொல்லுவாங்க, டோன்ட் டூ எனிதிங் when your enemy is committing mistake after mistake. உன்னுடைய எதிரி தப்பு மேல தப்பு பண்ணினுங்கிறான் போது அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவியா? அதை விட்டு ஐயோ தப்பு பண்ணாதீங்க அந்த மாதிரி. நீங்க, நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கா, காக்கிநாடா உனக்கு அப்படின்னு விவேக் ஒரு ஒப்பந்தம் போடுவார்ல, அந்த மாதிரி உக்ரைன் யூரோப் உனக்கு, வெனிசுவேலா ஈரான் இதெல்லாம் எனக்கு அப்படின்னு ட்ரம்ப் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாருன்னு சொல்லிட்டு, அதனால தான் உக்ரைனில் நீங்கள் பிடிச்ச பகுதிகளோட பிடிக்காத பகுதிகளையும் சேர்த்து எடுத்துக்கோ அப்படின்னாரு அவர். இது வந்து வெனிசுவேலாவாகட்டும், இல்லை வந்து வெனிசுவேலாவுக்கு முன்னாடி தான் இந்த இது. இன்ஃபேக்ட் அங்கேயே ஒருத்தங்க டெஸ்டிஃபை பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து ரஷ்யா புட்டிட் ஆன் த டேபிள், உக்ரைனை நாங்கள் எடுத்துக்கிறோம், வெனிசுவேலாவை நீங்கள் எடுத்துக்காங்கன்னு சொன்னாங்க. பட் அப்போ இருந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒத்துக்கலை அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு ப்ரப்போசல்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. இப்போ நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன் வந்து ரஷ்யா அமைதியா இருக்கிறது ஒன்று, இங்க சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்தியா ஏன் அமைதியாக இருக்கின்றது அப்படின்னு. இந்த வெனிசுவேலா, கியூபா அண்ட் ஈரான், கியூபா பின்னாடி வரப்போகுது, இதெல்லாம் ஈரானுக்கோ வெனிசுவேலாவுக்கோ எதிரான யுத்தம் கிடையாது விக்ரம், சீனாவுக்கு எதிரான யுத்தம். இப்போ ஈரானை அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்த பிறகு அடுத்தது ஆப்கானிஸ்தான் வருவாங்க. அங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சோக்கா, ரைட்டு பாகிஸ்தான் தானே, அதை கைட்டி விட்டுறோம், நாங்கள் இங்கே வந்துட்டோம்னா பாகிஸ்தான் உங்ககிட்ட வாலாட்ட மாட்டோம், டீலா. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய பணம் கொடுக்குறோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் ஓகேன்னு சொல்லிட போகிறாங்க. அது மட்டும் இல்லை, ரைட்டு அந்த பார்டரில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் புட்டு தின்னுக்கிறோம் அப்படின்வாங்க. சரி ஓகே நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்வாரு. அப்போது சீனாவுக்கு பெரிய ஒரு செக், அவங்களால இந்த பக்கம் போக முடியாது. அண்ட் அந்த பாகிஸ்தானில் அந்த குவாடார் போர்ட் அதுவும் வந்து ஊற்றி மூடிடுவாங்க. அண்ட் அவங்க பார்டர்லேயே செக் வச்சா மாதிரி ஆயிரும். எப்படி உக்ரைனில் நேட்டோவை கொண்டு போயிட்டு ரஷ்யாவுக்கு செக் வைக்கணும்னு நினச்சாங்களோ, அந்த மாதிரி ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா வந்ததுன்னு சொன்னால் சீனாவுக்கு அங்கேயே ஒரு செக் வச்சா மாதிரி ஆயிரும்.
இவங்க கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா அவங்களுடைய ஸ்பேர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ அடுத்தது பங்களாதேஷ். அங்க இருக்கவர் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடமா கட் பண்ணிட்டு இருக்காங்க. இன் ஃபியூச்சர், இது இமிடியட் ஃபியூச்சர்னு கூட சொல்லலாம், ரஷ்யா, இந்தியா, அமெரிக்கா, இஸ்ரேல், இதுதான் ஒரு பெரிய ஆக்சிஸாக இருக்க போகின்றது. குவாட் அப்படின்றது மாதிரி இதுதான் முக்கியமான இதுவாக இருக்க போகுது. அதனால தான் ரஷ்யா எஸ் இது நம்முடைய நல்லதுக்காக நடக்குது, அண்டு இதில் நமக்கு நிறைய கெயின் இருக்குது அப்படின்றதுனால இந்த ஈரான் வார் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த உக்ரைனை ஒரு வழியாக ஊற்றி மூடிட்டு நார்மலைஸ் பண்ணுங்கன்னு. இன்னைக்கு நான் நியூஸ் சொல்லவா, ரஷ்யாலேருந்து கேஸ் யூரோப்புக்கு போகிற கேஸை டைவர்ட் பண்ணிட்டாங்க. இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு அந்த கேஸ் அனுப்புறதுக்கு. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன கேள்வி வருது? ஏதாவது கேள்வி கேட்கணும்னு தோணுதா? என்ன தோணுது? ஏன் திடீர்னு இப்படி இந்த டேர்ன் பண்ணுறதுக்கு காரணம்? யூரோப்பியன் வேண்டானே முடிவு பண்ணிட்டாரா அப்படின்னு? ரஷ்யா கிட்டேருந்து கொண்டு கொடுப்பே கிடையாதுன்னு சொன்னவனுங்க, டேய் அப்போ இவ்வளோ நாளாக அவங்ககிட்ட தான் கேஸ் வாங்கிக்கிறீங்களா? இந்த கேள்வி வரல பார்த்தீங்களா உங்களுக்கு? இதுதான் அந்த பயல்களுடைய திருட்டு புத்தி. லாஸ்ட் இயர் மட்டும் 12.8 மில்லியன் யூனிட்ஸ் கேஸ் அமைச்சிருக்காங்களா ரஷ்யா. இன்னும் வாங்கினுக்கிறானுங்க அவனுங்க, புரியுதுங்களா? ஸோ ரஷ்யாலேருந்து வாங்குறதுல நமக்கு ரொம்ப ஒரு பெரிய கன்வீனியன்ஸ் இருக்குது. ஏன் தெரியுமா? இதுதானே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ், மேற்கு பக்கம். ஈஸ்டர்ன் சைடில் அப்படியே வரும், அது எந்த பிரச்சனையும் கிடையாது, அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும். அதனால யூரோப்பு போகிறதெல்லாம் அவங்க திருப்பி அமிச்சிட்டானுங்க. ஆல்ரெடி யூரோப்பில் கேஸோடைய விலை 45 to 50% ஏறிடுச்சுங்க. அந்த கட்டார்லேருந்து ஞாபகம் இருக்கா, அந்த உக்ரைன் வார் ஆரம்பமானப்போ இவங்க ரஷ்யன் கேஸ் வேணாம், அந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைனை உடைச்ச பிறகு கட்டாரோட டீல் பண்ணோன்னு சொன்னாங்க. கட்டார் என்ன பண்ணாங்க, ரேட்டை வேற ஏற்றிட்டு 20 year கான்ட்ராக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. இவங்க பேஜாராயிட்டாங்க. அது சண்டை ஆரம்பித்த புதுசில், இன்னும் சண்டை சீக்கிரம் நின்றும்னு நினைக்கிறோம், அதுக்கப்புறம் சீப்பாக கேஸ் வரப்போகுது, இவங்க என்னன்னா 20 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட சொல்கிறாங்க, அதுவும் இவ்வளோ ரேட்டுக்கு. இல்லை நீங்கள் சும்மா அப்படி லூஸில் கொடுங்க, மொத்தமாக வேணாம். இப்போ ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. கட்டாரோடைய ப்ரொடக்ஷன் அப்படியே கம்ப்ளீட்லி ஸ்டாப்டு. 20% ஆஃப் குளோபல் ப்ரொடக்ஷன் கட்டார் மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. இதைத்தான் யூரோப்பியன் யூனியன் அதிக காசு கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அது போச்சா? ரஷ்யாலேருந்து போகிறது அது இந்த பக்கம் வந்துருச்சா? இப்போ அவங்க கேட்க முடியாது, ஏய் நீ தான் என்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொன்னல. நேத்துக்கு ஜெலன்ஸ்கி பேசியிருக்கார், துருஷ்பா பைப்லைன் அதெல்லாம் சரி பண்ண முடியாதுங்க, என்ன சண்டை நடந்துருக்குது, அவங்க கேஸை வாங்குறீங்களா நீங்க அப்படின்னு திமிரு என்ன பேசியிருக்காங்கன்னா, அந்த ஹங்கேரியோட விக்டர் ஓர்பான் அவர் இது பாரு, இதில் எங்களுக்கு கேஸ் வந்துட்டு இருக்கு, ஆயில் வந்துட்டு இருக்கு, எங்களுக்கு இந்த பைப்லைன் வேணும், இதை ரெஸ்டோர் பண்ணணும், நீ தான் இதை உடைச்சிருக்க, இப்படி பண்ணியானா உனக்கு கொடுக்க வேண்டிய லோனை நாங்கள் பிளாக் பண்ணுவோம் அப்படின்னு பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. ஜெலன்ஸ்கி என்ன தெரியுமா பேசியிருக்காரு, தம்பி இந்த மாதிரியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க கூட்ட அட்ரஸை நாங்கள் எங்கள் ஆர்மி பீப்புள் கிட்ட கொடுத்துருவோம். இது ஏதோ பேட்டர் ரவுடி மாதிரி இல்லை, இந்த அளவுக்கு கேவலமாக நடந்திருக்கான். சண்டை நடக்குது, அவங்க தயவுல நீ கடன் வாங்கி பழப்பு நடத்தினுக்கிற, அப்படி இருக்குச்ச உன் அட்ரஸ் என்கிட்ட எங்கள் ஆளுங்கிட்ட கொடுக்குவா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான்னா என்ன தெனாவிட்டு இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த உக்ரைன் அக்ரிமெண்ட்லாம் வந்த பிறகு ட்ரம்ப் சொல்வார், ஏய் ஒழுங்கா அவங்ககிட்ட கேஸ் வாங்க, வேற வழி இல்லை உங்களுக்கு, டேடி நீங்க சொன்ன சரி டேடி அப்படின்னு வாங்கித்தான் ஆகணும். அப்படியே நான் வாங்க மாட்டேன்னு முரண்டு பிடிச்சாலும் கரெக்டாக கணக்கு போட்டு வச்சிருக்காரு ட்ரம்ப். அப்படியா சரி, ஒன்று என் தம்பி புட்டின் கிட்ட வாங்கிக்கோ, இல்லை என்கிட்ட வாங்கிக்கோ. ஏன்னா அமெரிக்காவும் மிகப்பெரிய அளவில் ஆயில் அண்ட் கேஸ் உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, என்கிட்டயே வாங்கிக்கோ. என் தம்பி சாப்பிட்டான்னு நான் சாப்பிட்டேன்னு நான் உங்களுக்கு வித்துட்டு போகிறேன், என் தம்பி இந்தியா சீனாவுக்கு வித்துட்டு போகிறான், அவ்வளோதான். ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதனால தான் ரஷ்யா சும்மா இருக்காங்க. இந்தியாவும் சரி நம்மளை பொறுத்த வரைக்கும் எவனோ சண்டை போட்டுட்டு போறான்னா அதுல நம்ம நாட்டுக்கு என்ன லாபம்ன்றது தாங்க முக்கியம். சும்மா திருப்பி திருப்பி நீங்க அவங்க அது பாருங்க, ஈரான் நமக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை பண்ணியிருக்காங்க, ஒரு சில நேரங்களில் உதவி இருக்காங்க, நாமளும் அதுக்கு மேல நிறைய உதவி இருக்கோம் ஈரானுக்கு, சும்மா ஒன்றும் கிடையாது. அங்க இருக்கிற மக்கள் இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் ஈரான் அப்படின்னு, சரி இப்போ சவுதி அரேபியா தப்புன்னு சொல்லுவியா, துபாய் பண்ணது தப்புன்னு சொல்லுவியா, யூஏஇ பண்ணது தப்புன்னு சொல்லுவியா, என்னையா அது? அதை சொல்ல மாட்டாங்க. இங்கேயே நம்ம அன்னைக்கே கேட்டிருந்தோம்ல, இனிமேல் அமெரிக்காவுக்கு எதிராக போராட்டம் பண்ணணும்னா அதில் பாருங்க சோகா மற்றவங்களா தான் குத்துனுக்கிறாங்க. திமுக தரப்புலேருந்து யாரும் எதுவும் பண்ணல. பார்த்தீங்கல்ல, விசா கிடைக்காது தம்பி, அவங்க ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாம் ஃபாலோ பண்ணினுக்கிறாங்க.
நாளைக்கு நீங்க போனீங்கன்னா உனக்கும் கிடைக்காது, எனக்கும் கிடைக்காது. ஏன்னா நான் பதில் சொல்றதை பார்த்து நிக்கிறேன்ல, சத்தியமா உனக்கும் விசா கிடைக்காது போ. ஓகே சார். சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இளைய பிராணம் பதிலுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.